Hello everyone, welcome back our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர்தண்டா தான் பண்ண போறோம். அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா பாதாம் பிசின் வேணும். எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு முதல் நாள் நைட்டே என்ன பண்ணணுன்னா ஒரு கப் வாட்டரில் இதை வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி நம்ம ட்ரிங்க் பண்ணுறப்ப இதனுடைய சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ஊறிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஜெல் மாதிரி இருக்கும். ஜெல்லி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். இப்போ இதை தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சுகரை நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ் பண்ணுறப்ப அதனுடைய டேஸ்ட் வந்து மில்கோட ஆட் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு கப்பு சுகரை வந்து எம்டி பேனில் போட்டிருக்கேன். வாட்டர் எதுவும் வந்து ஆட் பண்ண வேணாம். அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நமக்கு ஒரு வந்து க்ரே கலரில் வந்து கிடைக்கும். அந்தளவு வந்து மெல்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஹீட் பண்ணிட்டேன். இதை மெல்ட் பண்ணுறப்ப இப்படி தான் நமக்கு இருக்கும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கொஞ்சமாக வந்து கறிய விட்டோம்னா இந்த மாதிரி கேரமலைஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இதில் இப்போ என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதிகமாக நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அப்படி கரிஞ்சு போகாமல் இருக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் வாட்டரியாக வேணும். ஏன்னா மில்கில் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பிடிச்சிக்கும். அதனால வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம். நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஆகிடுச்சு. இதை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜிகர்தண்டா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டெக்ஸ்சரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சர்பத் வேணும். அதையும் எடுத்து வச்சிடலாம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பால்லேருந்து எடுத்த பால் ஏடு, அந்த பால் ஏடு வேணும். நீங்கள் வந்து செப்பரேட்டாகவும் காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் ஏடாகவும் இது பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பாலை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜிகர்தண்டா நல்லாவே இருக்காது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டை காய்ச்சின பால் வந்து 1 கிளாஸ் வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நல்லா வந்து அதாவது ஹீட் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கூலிங்கில் வச்சுட்றா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா கூலிங்கோடு சாப்பிட்றப்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துங்க, கேரமலைஸ்டோட நம்ம வந்து மில்கோட கேரமலைஸ்டோ ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கலர் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் வந்து நம்ம பாதாம் பிசின், அதாவது நல்லா ஊற வச்ச பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். அதோட இப்போ என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நன்னாரி சர்பத் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே வந்து இதை சாப்பிட்றப்ப இன்னும் வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோணும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாலேடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஒரு கப்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் நீங்களும் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் இருக்க ஏடே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரமலைஸ்டோட ஆட் பண்ணி வச்சுருக்க மில்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்னும் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். வெண்ணிலா ஐஸ்கிரீமாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரும் போட்டுக்கலாம். ஆனால் வெண்ணிலா ஆட் பண்ணுறப்ப அந்த மில்கோடு சேர்த்து வெண்ணிலா சாப்பிட்றப்ப ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்றப்ப நல்லா கூலிங்காக க்ரீமியாக ஐஸ்கிரீமோட ஏதாவது ஃப்ளேவர் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ஸ் தான். அதாவது நீங்கள் பாதாம் பிசினை வந்து நாளே வந்து ஊற வச்சிடணும். அது மட்டும்தான். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லானது தான் வந்து பாதாம் பிசின். நம்ம யூட்ரஸ்க்குமே வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு நன்மையை தரக்கூடியது தான் பாதாம் பிசின். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.